டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நம்ம ஆத்மன் சிலம்பரசன் நடிக்கிற அரசன் படத்தோட ப்ரோமோ இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அனிருத் மியூசிக்கில் ரொம்பவும் மாசாக வெளிவந்திருக்க இந்த ப்ரோமோவில் சிலம்பரசன் அவர்கள் தனுஷ் அவர்களோட பேரை மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சு சிம்பு அண்ட் தனுஷ் 2 பேர்த்தோட ரசிகர்களோட வரவேற்பையும் பெற்று இருக்கு இந்த ப்ரோமோ. வடசென்னை வேர்ல்டுக்குள்ளேயே வேறு காலகட்டத்தில் நடக்கிற கதையை பற்றினது தான் இந்த அரசன் படம்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக டைரக்டர் வெற்றிமாறன் வடசென்னையில் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்த சம்பவங்களை பற்றி அந்த சம்பவங்களில் ஈடுபட்ட ஆளே தனக்கு தற்செயலாக மொத்தமாக நரேட் பண்ண போக அதை பேஸ் பண்ணி தான் வடசென்னை கதையை உருவாக்குனதா சொல்லியிருந்தார். இப்போது அரசன் ப்ரோமோவில் சிம்பு கேரக்டர் வடசென்னை சம்பவங்களை நரேட் பண்ணுற கேரக்டர் மாதிரியும் டைரக்டர் நெல்சன் அதை லிசன் பண்ணுற மாதிரியும் காட்டப்பட்டிருக்கு. இது வெறும் ப்ரோமோக்காக வைக்கப்பட்டிருக்கா இல்லை அரசன் படத்துலையுமே நெல்சன் வெற்றிமாறனோட கேரக்டர் மாதிரி வடசென்னை கதையை சிம்பு கேரக்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படமாக மாற்ற போகிற மாதிரி சீக்வன்ஸாக வரப்போகுதான்னு தெரில. ஆனால் சிம்புவோட அரசன் கேரக்டருக்கும் வடசென்னை ராஜன் கேரக்டருக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கிறத ப்ரோமோ பார்க்கும்போது தோணுச்சுங்க. ஒரு பக்கம் வடசென்னை வாழ்க்கையை ரொம்பவும் மோசமாகவும் அடிதடியாகவும் காட்டிட்டீங்கன்னு வடசென்னை வந்தப்போவே கருத்துக்களாக சந்தித்து வந்த வெற்றிமாறன் இப்போது அரசன் ப்ரோமோலேயே அந்த படம் எவ்வளவு ரஸ்டிக்காக இருக்க போகுதுங்கிறத காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். எது எப்படியோ அன்டோல்டு டேல் ஆஃப் வடசென்னைன்னு சொல்லப்படுற இந்த அரசன் படம் ஆத்மன் சிலம்பரசனை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகிற ஒரு படமாக இருக்க போகிறது மட்டும் உறுதின்னு தோணுது. நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா? உங்களுக்கு ப்ரோமோவில் என்ன விஷயங்கள் பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.